அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கார பெண்களின் வாழ்க்கை இப்படித்தான். பிரம்மன் எழுதிய தலைவிதி கல்வி, காதல், நட்பு, திருமணம், தொழில் மற்றும் குடும்பம், சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எப்பேற்பட்ட மாறுதலானது தனுசு ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்மணிகளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் போது பிரம்மன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்திருக்கின்றன. ஏனென்றால் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசிக்கார பெண்மணிகள் நிச்சயமாக உலகில் அதிர்ஷ்டம் செய்யப்பட்டவர்கள் என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் குருவின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை பேசுவது மட்டுமல்லாது அதை துணிச்சலுடனும் செய்ய காட்டக்கூடிய ஒரு துடிப்பு மிகுந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். எதை செய்தாலும் தனித்து சுயநலமாக இல்லாமல் பொதுநல சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய பெண்மணிகளாக மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு சற்று கூடுதலாகவே பொதுநலம் உண்டு என்றே சொல்லிவிடலாம். எதை செய்தாலும் வெளிப்படையாக செய்ய வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, தீமையான விஷயங்கள்ல நாட்டம் கொள்வதோ சண்டையிடுவதோ கூடாது என்பதை குறிக்கோளோடு கொண்டு வாழக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகள் தான். இது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குருவின் ஆதிக்கம் நிறைந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். எனவே எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவற்றை இன்முகத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகள் தான். தங்களுடைய சிறு வயதிலிருந்து சரி எது தவறு எது என்பதை நன்கு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய குணம் பெற்றவர்களாக இருப்பவர்கள் தனுசு ராசிக்கார பெண்மணிகள். குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன், செவ்வாய், சந்திரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நட்பாக இருக்கிறாருங்க. எனவே உடல்நல ஆரோக்கியம் ஒன்றினாலும் காயப்பட்டாலும் கூட உடனடியாக வெகு விரைவில் அவர்களுக்கு குணமாகி சகஜமான இயல்பு வாழ்க்கையில் திரும்புவார்கள். சந்திரனின் நட்பு கிரகமாக இருப்பதால் இவர்களுடைய கற்பனை வளம் என்பது அளவு கடந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பிரம்மாண்டம் என்பதை நேரடியாக எடுத்து காட்டக்கூடிய அளவிற்கு குணம் பெற்ற பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது மங்களகாரகனின் செவ்வாயின் நட்பு கிரகணமாக இருப்பதால் சரியான நேரத்தில் உரித்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் நிறைந்திருக்கும். புதன், சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. எனவேதான் கல்வியிலும் தலை சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். கல்வி அறிவு, உலக அறிவு என்பது இவர்களுக்கு சற்று கூடுதல் என்றே சொல்லிவிடலாம். அது மட்டுமல்லாது தன்னுடைய கல்வியின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் இவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக அபரிவிதமாக உண்டு. இது மட்டுமல்லாது சௌகரியம், செல்வ செழிப்பு என்பது இவர்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தன்னிடம் எதுவுமே இல்லை என்றாலும் அதை தானே சுயமாக சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். ஏனென்றால் உறவினர்கள் இவர்களை ஏமாற்றினாலும் கூட அதற்கு ஒருபோதும் வருத்தம் கொள்ளாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத நபர்களாகவும் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வைத்துக் கொள்கிறேன் என்றாலும் கூட வைத்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு கொடுத்து சென்றுவிட்டு அதைவிட தன்னுடைய சொந்த உழைப்பில் பல மடங்கு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய துடிப்பான ஆற்றல் வேகம் கொண்ட பெண்மணிகளாக இருப்பவர்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசிக்கார பெண்மணிகள் தான். அது மட்டுமல்லாது சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சம பலம் பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகின்றன. எனவே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றன. வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைத்தாலும் துன்பத்திலே துவண்டு போனாலும் கூட இரண்டு மனநிலையையும் சரியாக கையாளக்கூடிய மனப்பக்குவம் என்பது இவர்களுக்கு சற்று கூடுதல் என்றே சொல்லிவிடலாம். அது பிரம்மன் எழுதிய தலைவிதியாகவும் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் தனிமையில் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். சுதந்திரமான வாழ்க்கை வேண்டும் என்பதில் எல்லளவும் கருத்து வேறுபாடு இல்லாத பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றன. குடும்பத்தோடு மிகப்பெரிய அளவுல பற்று என்பது இல்லை என்றாலும் கூட இவர்களுடைய பாசத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் கல்வியில் எப்படி தலை சிறந்த பெண்மணிகளாக இருக்கிறார்களோ அதே போன்று இவர்களுடைய காதல், அன்பிலும் தலை சிறந்த பெண்மணிகளாக பார்க்க
பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் ஒருவரை தான் விரும்பிவிட்டால் ஒருபோதும் அவரை வெறுக்கவே மாட்டார். தனக்கு அவரால் துரோகம் செய்யப்பட்டாலும் கூட அதை மன்னித்து இயல்பாக நடந்து கொள்ளக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றன. எனவே காதல் தோல்வியால் துவண்டு போவாத பெண்மணிகளாகவும் எதையும் துடிப்புடன் செய்யக்கூடிய பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர். மனஸ்தாபங்கள் வெகுவளவில் இவர்களுக்கு இல்லை. நேர்மையான குணத்துடன் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய பெண்மணிகளாகவும் தனக்கு பிடித்தவருடன் நெருங்கி பழகுவதோடு மட்டுமல்லாது அளவு கடந்த அன்பு செலுத்தக்கூடிய பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர். மட்டுமல்லாது சரியான மகளாகவும் தாயாகவும் தாரமாகவும் செயல்படக்கூடிய பெண்மணிகள் மிக சிறப்பானவர்கள் தனுசு ராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம். மிகுந்த நெருக்கமும் மிகுந்த ஆழமான அன்பும் இவர்களுடைய உறவை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நட்பு என்பது இவர்களுக்கு கொள்ள அளவு இன்பம் என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் அலாதியான நட்பை கொண்டாடக்கூடியவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். நண்பர்களுக்காக தன்னுடைய வாழ்வின் எல்லை வரை அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக துடிப்புடன் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர். தனுசு ராசிக்கார பெண்மணிகளின் நட்பு கிடைப்பது வாழ்வில் கொடுத்து வைத்த ஒன்று என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் மிக இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளை கூட சமாளித்து அவற்றிலிருந்து சிறப்பான முன்னேற்றத்தை எப்படி பெற வேண்டும் என்ற வழிகாட்டுதல் செலுத்தக்கூடிய ஒரு பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர். அதே போன்று திருமண வயதில் அளவிற்கு திருமணத்தில் ஆர்வம் இல்லை என்றாலும் கூட தான் விரும்பியபடியே தன்னுடைய திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஆண்களுக்கு ஒருபோதும் அடங்கி இருக்க மாட்டார்கள். எப்போதும் தன் கைதான் ஓங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு மனதளவில் நிச்சயமாக கூடுதலாக உண்டு. எனவே சில நேரங்களில் பிடிவாத குணமும் அவ்வப்போது இவர்களுடைய வாழ்வில் வெளிக்கொணரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஒருபோதும் வெளி தோற்றத்திலும் சரி அகத்தோற்றத்திலும் சூதுவாது தெரியாத பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். சிறு வயதில் குறும்புத்தனமாக சில சேட்டைகள் செய்திருந்தாலும் வளர்ந்து பக்குவம் அடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக அவர்கள் சூதுவாது செய்யாத பெண்மணிகளாக செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர். மன கட்டுப்பாடு என்பது இவர்களுக்கு அதீதமாக உண்டு. நல்ல பசிக்கக்கூடிய பெண்மணிகளாக இருப்பதால் உணவுகளை விரும்பி உண்ணக்கூடிய பெண்மணிகளாகவும் பல்வேறு வகையான சுவைகளை சுவைக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இவர்களுக்கு கூடுதலாகவே உண்டு. அழகான தோற்றமும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் கவர்ச்சியான உடலமைப்பும் தன்னுடைய முகத்தை எப்போதும் பொலிவுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு. அது மட்டுமல்லாது எனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்றால் அதற்காக முரண்டு பிடிக்கக்கூடிய அளவிற்கு திறமை பெற்றவர்களாக இருக்கின்றனர். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு. குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை சாதாரணமாக ஊதி தள்ளக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது உத்தியோகத்தில் மிக சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்துவர். உண்மையாக உழைக்கக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். தொழில்துறை வியாபாரத்துறையில் தனக்கென ஒரு பாணி அமைத்து அதன்படி செயல்படக்கூடிய பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர். மற்றவர்கள் மீது அதிகாரத்தையோ ஆளுமையோ செலுத்தாமல் அன்புடன் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய குணமும் இவர்களுக்கு மிகவும் அதீதமாக உண்டு. நட்பு குணம் நிறைந்திருப்பதால் தனுசு ராசிக்கார பெண்மணிகள் உங்களுடைய வாழ்வில் சோதனையான தருணங்களை கூட மகிழ்ச்சியாக கடந்து செல்லக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர்.